அதனால நீ உன் வாக்க உன் ஓட்ட எனக்கு தந்தாத்தான், தரலைன்னா போ. நான் ஏன் கத்திக்கிட்டு இருக்கேன்? நாங்க அதை செய்யறோம், பிறந்துட்டோம் உங்க கூட உங்க வயிற்றுல. அப்போ எங்களுக்கு பிறவி கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை செய்யறோம். எங்களை பாரு, என்னையும் என் தங்கச்சியும் பாரு, என் பிள்ளைகளை பாரு. 4 முறை பொது தேர்தலில் நின்று தோற்ற பிள்ளைகள் மாதிரி இந்த முகம் தெரியுதா? எவ்வளவு உற்சாகமாக, எவ்வளவு தன்னம்பிக்கையோட தொடர்ச்சியா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் பேசுறேன், 2 மணி நேரம் தான் தூங்குறேன். எப்படா அப்படி உற்சாகமா இருக்க? உடலாற்றல் இல்ல, உள்ளத்தில் இருக்கிற வெறி, இதய துடிப்புல இல்ல, லட்சிய துடிப்புல ஒரு வெறி, எப்படியாவது சரி பண்ணணுங்கிற வெறி. இது என்னுடைய வழி இல்ல, 5000 3000 ஆண்டுகளா என் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த வழி. இந்த நிலத்துல என் பாட்டன் தீரன் சின்னமலை கழுத்து இறுகி கசிஞ்சு போன மூச்சை விட்டு போனால, அது உழவுது பாரு. என் மண் அடிமையாயிடக்கூடாது அந்நியனுக்குன்னு, அந்த மண் அந்நியனுக்கு அடிமைப்படக்கூடாதுன்னு தூக்கல தொங்குனான என் பாட்டேன். அந்த மண்ணை இந்த அயோக்கிய போய் வெட்டி விற்கிறான், ஆழத்துல மணல் அள்ளி விற்கிறான், மலை அள்ளி விற்கிறான். இப்ப தீரன் போறான் மாதிரி பேரன் போராடுறான். என் பேர் தாத்தன் கேட்டான், என் பாட்டேன் வெள்ளக்காரன் தீரா, நீ நாட்டை ஆண்டுக்க, நமக்குள்ள போர் வேணாம். 100 விழுக்காடு வரியில கப்பத்துல நீ 50 விழுக்காடு நாட்டை நிர்வாகம் பண்ணி வச்சுக்கிட்டு 50 விழுக்காடு எங்களுக்கு கப்பமா கட்டுன்ட்டு அவர் சமரசம் செஞ்சிருந்தா, உங்களை மாதிரி வாக்குக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற ஆளா இருந்தா, அந்த ரத்தம் அவனுக்கு ஓடி இருந்தா எப்படி இருக்கும் பாரு. பேசாம சரிப்பான்னு கட்டிட்டு போயிருப்பாள், நாடு மக்களும் எப்படியா போனா என்னன்னு. ஆனால் அவன் அன்னைக்கு யாரு நாட்டை யாரால எவன்டா அனுமதி கொடுக்கறது? டே யாரா நீ? ஏண்டா இத்தனை பெரிய இன கூட்டத்துல என் நாட்டாள ஒருத்தனும் கூட வட தகுதி இல்லாம போச்சு, வந்தே போனவெல்லாம் ஆளணும்னு நினைக்கிறீங்க? தொலைச்சு பெறுவேன்னா அதுதான் அவன் பேரன் சொல்றேன். இவ்வளவு பெரிய நாட்டை ஆள்றதுக்கு இந்த இனத்தில் பிறந்த ஒரு மகனு கூட வட தகுதி இல்லாம போச்சு. வந்தே போனவெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டை கட்டி முட்டிக்கால் போட்டு நிக்கிற சொல்லு. அவர் நினைச்சிருந்தா சமரசம் செஞ்சிருக்கலாம். அப்ப என்னாச்சு? மரணத்தை விட மான தமிழனுக்கு மானமே பெரிதுன்னு தூக்குல தொங்குனாண்டா நம்ம பாட்டேன். போடா தூக்கல, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. அப்படிப்பட்ட வீர பரம்பரையில தமிழ் அறிவியல் மொழி இல்லை அந்த அயோக்கிய திராவிட திருடங்க உலகத்துல 1800 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி வர முடியும்னு உலகத்துக்கு காட்டின ஓம் பாட்டண்டா கரிகால் சோலை. அவன் கட்டின கல்லணையை பார்த்து வெள்ளக்காரன் தொப்பியை கழட்டி வச்சு வணங்கிட்டு போயிட்டான்டா வாட்ஸ்அப்னு. ஒன்றுத்தான் அந்த மாதிரி சிந்திக்க முடியல. டே மேல இருந்தாண்ட தண்ணி கீழே இறங்கு, என் உடன் பிறந்தவனே. கீழே இருந்து தண்ணியை மேல ஏத்தின பிறந்தகடா நம்ம பாட்டேன் காளிங்கராயி பைத்தியக்கார. அதோட அவனை பெற்றது தமிழ்ரா, தமிழ் அறிவியல் மொழியில பைத்தியக்காரன். வெங்கல மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எவன்டா இருக்கான்? ஒவ்வொன்றையும் பகுத்து வகித்து வைத்த பரம்பரையில பிறந்தவன் நீ. மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டத்தின் மகன் நீ. நீ 5க்கும் 10க்கும் கையேந்துவதை, அரிசிக்கும் பருக்கும் அல்லாடுவதை பார்க்க சகிக்க முடியாத மானத்தமிழ் பிள்ளைகள் தான் இந்த மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். எளிய பிள்ளைகள். பணத்துக்கு வாக்கு என்பது உன் இனத்துக்கு தூக்கு என்பதை புரிந்து கொண்டு அறிவு சமூகம், எண்ணிலும் இலையே என் தம்பி தங்கைகள், யார் உங்கள் மீது பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிறார்? பணத்திற்கும் பதவிக்கும் போகாமல் யார் உங்கள் மீது பேரன்பு கொண்டு நிற்கிறார்? தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிற பிள்ளைகள் யார் என்பதை கவனத்தில் எடுத்து, எந்த பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியல், எந்த பிள்ளைகள் முன்வைக்கிற கருத்து எது சரியாக இருக்கிறது? உங்கள் பிள்ளைகள் எது ஒன்றும் இலவசம் தரமாட்டோம். படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், குடிக்க நீர், இது 3ம் தரமாக சரியாக சமமாக கட்டணம் இல்லாமல் தருவோம். எப்படி தருவோம்? உலகத்தரத்திற்கு தருவோம். உலகத்திலே 5-6 நாடுகள் முன்னிலையில் இருக்கிறது. முதல் நாடாக பின்லாந்து கல்வியில் இருக்கிறது, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர். இந்த 3 நாடுகளை முந்த வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் கனவு கொண்டு இருக்கிறோம், நோக்கத்தோடு நிற்கிறோம். மருத்துவத்தில் நம் நாட்டை தவிர எல்லா நாடும் சிறந்துதான் இருக்கிறது. சிங்கப்பூர், அருகில் இருக்கிற மலேசியா, பிரிட்டன், இங்கிலாந்து, அமெரிக்கா, சீனா, ஜப்பான் எல்லா நாடுகளும் சிறந்த மருத்துவத்தை கொடுக்கிறது. அந்த மருத்துவத்தை என் மக்களுக்கு
தரமான சரியான சமமான மருத்துவத்தை ₹1 கட்டணம் இல்லாமல் கொடுப்போம். பிறகு குடிநீர். இது 3 தான் உங்கள் பிள்ளைகளின் அரசு இலவசம் தரும். வேற என்ன தரும்? படிப்பு தரும், படிப்புக்கேற்ற வேலை தரும், அதற்கேற்ற சம்பளம் தரும். அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க, மாண்பு மிக்க, மரியாதை மிக்க, மானமிக்க வாழ்க்கையை தரும். இவ்வளவுதான். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் அரசாங்க வேலை தரும். அவரவர் வாழ்விடத்திலே தரும். கவுண்டமலைமா அங்கே தரும், சூலூர் அங்கே தரும், பொள்ளாச்சி அங்கே தரும். என்ன தரும்? எப்படி தருவேன்? போட்டு காட்டுறேன் பாரு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. கணக்கில்லாத வேலையை தருவேன். நீ செய்யறதுக்கு தயாரா இருக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். எந்த வேலையும் செய்யலாம் என்னுடன் பிறந்தவனை, இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. அதை தெரிந்து கொள். நீ கம்பி கட்டுறதுக்கு வைக்கப்படுவ, நீ கொத்தனார் வேலை வைக்க வைக்கப்படுவ, நீ விவசாயம் செய்ய வைக்கப்படுவ, நீ ஆடு மாடு வளர்க்க வைக்கப்படுவ. ஆனா அரபு நாட்டில் போய் ஒட்டகம் மேய்ப்ப. நீ இங்க டீ கிளாஸ், ஐயோ தேநீர் கிளாஸ் கழுவுறதா, அந்த சாதிக்கிற பை கழுவுறதா, இந்த சாதிக்கிற பை கழுவுறதா, நீ இதை நினைச்சுக்கிட்டு இருப்ப. மலையாளி வருவான், எல்லாரும் ஒரே சாதி, அவனுக்கு பாண்டி தான். அவன் கல்வி ஒரு தேநீர் ₹10, ஒரு நாளைக்கு 800 1000 தேநீரை வித்து சம்பாரிச்சுட்டு போவான். நீ இதை பண்ணிக்கிட்டு இருப்ப. இங்க கழுவ வைக்கப்படுவ. அரபு நாட்டில் துபாயில் போய் கக்குஸ் கழுவிட்டு இருப்ப. உனக்கு ஒரு நோய் இருக்கு, உனக்கு ஒரு நோய். விவசாயம் செய்யறது படிக்காதவன் செய்யற வேலைன்னு. அப்ப படிக்காதவனை தவிர படிச்சவனுக்கு பசிக்க கூடாது. குடலை வெட்டி வெளியே எடுத்துடணும். எப்படி எப்படி? ஆடு மாடு வளர்ப்பது அவமானங்கிற. அட பைத்தியம், சாராயத்தை விற்கிறதுல ஒரு நாடு 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு எடுக்குதுடா. பால்ல 3 லட்சம் கோடிடா பைத்தியக்காரா. இந்த சாராயம் உயிரை எடுக்கும்டா, பால் உயிரை கொடுக்கும்டா. எந்த பக்கம்டா நிக்கிறது? நம்ம சாராயத்தை மூடி பாலுக்கு போவோம்டா, மாடை வளர்ப்போம்டாங்கிறேன். என்னத்த போட்டு உங்களுக்கு பா. ஒழுங்கா விவசாயிக்கு ஒரு ஓட்டை போட்டு விடு, போட்டு விடு. போய் கேட்டுட்டு போய் படுத்துறாத. சித்தப்பா, பெரியப்பா, மாமன், மச்சான், கூட படிச்சவன், அண்ணன், தம்பி எல்லாருக்கும் சொல்லு. ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், அவன் என்ன கத்துறானாது கேளு. டேய், நாய் குலைச்சா கூட திரும்பி பாக்குறேடா, என்ன நாயின்னு. 15 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன்டா, என்னை பாடுறா. உனக்காக தான்டா கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்காக தான் கத்துறேன். என்ன பேசுறதுன்னு தெரியாம மக்களின் பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிற பைத்தியக்காரங்களுக்கு ஓட்டு போடுறீங்களாடா. மக்களின் உங்க பிரச்சனையை மனசுல இருந்து, இதயத்திலிருந்து எடுத்து பேசுறவன் பக்கத்தை பாரு. எப்படி கத்துறோம் கதறோம்னு பாரு. எவ்வளவு அக்கறையா பேசுறோம் பாரு. அட, 1/2 விழுக்காடு 1 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கே கூட்டணி கூப்பிட்டு நோட்டும் சீட்டும் கொடுக்குறான். அப்ப என்னை எவ்வளவு கூப்பிட்டுருப்பாங்க? ஏன் நான் போகல? உன்னை விட்டுட்டு போக மனம் இல்லை. நான் வாழணும்னா போயிருப்பேன். நாடு மக்களும் வாழணுங்கிறத நான் தனியா நிக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு உன் பிள்ளைக்கு ஓட்டப்படு, ஓட்டப்படு. கூட்டணி கூட்டணின்னு அலையாத. கூட்டணி வைக்கிறவன் ஒரு தவறை எல்லாரும் சேர்ந்து செஞ்சா அது சரியாயிருமா? ஜெயிச்சு வந்து மறுபடியும் என்ன ஊழல் லஞ்சமா ஆட்சி நடத்திடுவார? கொலைக்குள்ளாம இப்ப இல்லாம போயிருமா? டாஸ்மார்க்க மூடிடுவாங்களா? சொல்லு. பார்த்து பார்த்து மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி எதிர்த்து நிக்கும். உங்க மொத்த கட்சி கூட்டணிய எங்க ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம, சத்தியத்தை ஒத்துக்காம, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி. கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. ஓட்ட கேட்க கையெடுத்து, கோட்டையில பைய எடுத்து, கோடி கோடியா அடிக்கிறானே சுடலமாடா. ஓட்ட கேட்க கைய எடுத்து, கோட்டையில பைய எடுத்து, கோடி கோடியா அடிக்கிறானே சுடலமாடா. இவன் நம்ம நாட்டை கூட ராத்திரியில் வேலை பேசி வித்துடுவான். நாட்டை கூட ராத்திரியில் வேலை பேசி வித்துடுவான். லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா தம்பி. லஞ்சத்துக்கு பிறந்ததுதான் நம்ம நாடடா. அடுத்த வேலை சோத்துக்கு இல்லை, அடகு வைக்க பண்டம் இல்லை. யாரால இந்த நிலை சுடலமாடா. நம்ம கெடுத்தது சாமி இல்ல, பாடுபட்ட பூமி இல்ல. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா தம்பி. கேடுகட்ட சுரண்டல் முறையே தெரியுமாடா. மொத்த கட்சி கூட்டணிய ஒத்த கட்சி மோதி வெல்லும். மொத்தத்துல வீர வேணும்
சுடலமாடா இந்த வித்தைகளை கத்துக்காம, சத்தியத்தை ஒத்துக்காம, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மாற்றத்திற்காக நிற்கிற, ஒரு மகத்தான புரட்சிக்காக நிற்கிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற அரிய வாய்ப்பு, காலம் நமக்கு கையளித்திருக்கிற ஒரு மகத்தான கடமை இந்த தேர்தல். ஒவ்வொரு வாக்கும், நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், எதிர்கால நம் பிள்ளைகளின் வாழ்க்கையை காக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு விவசாய சின்னத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்துங்கள். இந்த கவுண்டம்பாளையம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை கலாமணி ஜெகநாதன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் மகள், என் தங்கையின் வெற்றி என்பது உங்களின் வெற்றி, நாம் பிறந்த பெருமைமிக்க இனத்திற்கான வெற்றி. திமுக வெல்வது அல்லது இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற காங்கிரஸ் வெல்வது என்பது வழக்கமான ஒரு வெற்றி. அவர்கள் வெற்றி ஒரு சாதாரண சம்பவம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் ஒரு மகத்தான சாதனை. வாக்குக்கு காசு கொடுக்காமல், இலவச அறிவிப்புகள் இல்லாமல் எளிய பிள்ளைகள் உயர்ந்த கொள்கைகளை, கோட்பாடுகளை முன்னிறுத்தி நின்றார்கள், வென்றார்கள் என்ற சரித்திர பதிவு வர வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெல்லுங்கள். எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டாம், நீங்கள் வெல்லுங்கள். நல்ல அரசியலை இந்த மண்ணில் விதையுங்கள், நல்ல ஆட்சியை மலரச் செய்யுங்கள். உங்களின் வெற்றி வேட்பாளர் என்னுடைய தங்கை கலாமணி ஜெகநாதன். உங்கள் சின்னம் விவசாயி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.